இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி blank டெக்ஸ்ட்ல எப்படி வந்து மெசேஜ் வந்து பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி blank டெக்ஸ்ட்ல மெசேஜ் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி blank மெசேஜ் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிட்டு blank டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே காப்பிட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் அந்த blank டெஸ்ட் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க இந்த blank மெசேஜை வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அந்த blank டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு இங்கே சென்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த blank மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து இந்த மாதிரி blank மெசேஜில் நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.